ஓம் சாந்தி 13/4/2025 அவ்வக்த பாப்தாதா ரிவைஸ் டேட்டு 31/12/2024. முரளியின் தலைப்பு: இந்த வருடத்தின் ஆரம்பத்திலிருந்தே எல்லையற்ற வைராகிய விருத்தியை வெளிப்படுத்துங்கள். இதுவே முக்திதாம கதவை திறக்கும் சாவியாகும். இன்று புது உலகத்தை படைக்கும் பாப்தாதா தனது குழந்தைகளுடன் புது வருடத்தை கொண்டாடுவதற்காகவும் பரமாத்மா சந்திப்பை கொண்டாடுவதற்காகவும் குழந்தைகளின் அன்பால் தனது தூர தேசத்திலிருந்து சாக்கார வதனத்திற்கு சந்திப்பை கொண்டாடுவதற்கு வந்துள்ளார். உலகத்தில் புது வருடத்தின் வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் கொடுக்கின்றனர். ஆனால் பாப்தாதா குழந்தைகளுக்கு புது யுகம் மற்றும் புது வருடத்திற்கான 2 வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டு இருக்கின்றார். தந்தை சொல்கிறாங்க, உலகத்தில் புது வருடத்திற்கு உண்டான வாழ்த்துக்களை ஒரு நாள் கொடுப்பாங்க, ஒரு வாழ்த்துக்கள் தான் பெறுவாங்க. ஆனால் இங்கே பாப்தாதா குழந்தைகளுக்கு புது யுகம் மற்றும் புது வருடத்திற்கு உண்டான 2 வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டு இருக்கிறாராம். புது வருடம் என்பது ஒரு நாள் கொண்டாடுவதாகும். புது யுகத்தை சங்கம யுகத்தில் நீங்கள் சதா கொண்டாடி கொண்டு இருக்கிறீர்கள். நீங்கள் அனைவரும் பரமாத்மா அன்பின் கவர்ச்சியால் ஈர்க்கப்பட்டு இங்கு வந்து சேர்ந்துள்ளீர்கள். இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னாலே, பாப்தாதா வீட்டுக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னாலே அவருடைய அந்த அன்பினுடைய கவர்ச்சியால் தான் நம்ம இங்கே வந்து சேர்ந்துருக்கிறோம் அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அனைவரையும் விட தூர தேசத்திலிருந்து வந்தவர் யார்? இரட்டை வெளிநாட்டினரா? அவர்கள் இந்த சாக்கார தேசத்தில் தான் இருக்கின்றனர். அதாவது ரொம்ப தூர தேசத்திலிருந்து வந்திருக்கிறவங்க பாபாவை சந்திக்கிறவங்க யார் அப்படின்னு கேட்கும்போது தந்தை சொல்கிறாங்க, டபுள் ஃபாரினர்ஸா? ஆனால் அவங்க இந்த சாக்கார தேசத்திலிருந்து தானே வந்திருக்காங்க அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. ஆனால் பாப்தாதா தூரதேசி எவ்வளவு தூரத்தில் இருந்து வந்திருக்கிறார், எவ்வளவு மைல் கடந்து வந்திருக்கின்றார் என்பதை கணக்கெடுக்க முடியுமா? பரந்தாமம் எவ்வளோ மைலு அப்படின்னு கேட்குறாரு. அங்கேருந்து வந்திருக்கிறாரு, அதை கணக்கெடுக்க முடியுமா அப்படின்னும் கேட்குறாரு. எனவே தூர தேசத்தை சார்ந்த பாப்தாதா நாலாபுறங்களிலும் உள்ள குழந்தைகளை அவர்கள் எதிரில் டைமண்ட் ஹாலில் அமர்ந்திருந்தாலும் சரி, மதுபனில் அமர்ந்திருந்தாலும் சரி, அதாவது டோட்டல் மதுபனில் அமர்ந்திருந்தாலும் சரி, ஞான சரோவரில் அமர்ந்திருந்தாலும் சரி, கேலரியில் அமர்ந்திருந்தாலும் சரி, உள்நாட்டில் வெளிநாட்டில் தூரத்தில் அமர்ந்து கொண்டு பாப்தாதாவின் சந்திப்பை கொண்டாடி கொண்டு இருக்கின்றனர். பாப்தாதாவும் பார்த்து கொண்டு இருக்கின்றார். அனைவரும் எவ்வளவு அன்பாக தூரத்திலிருந்து பார்த்து கொண்டும் இருக்கின்றனர், கேட்டுக்கொண்டும் இருக்கின்றனர். அவ்வளோ சாதனங்களுடைய வசதி ஏற்பட்டுருச்சு. அதாவது பாப்தாதா மீட்டு முதல்ல அவருடைய வாய்ஸை கேட்டுக்கிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் தான் வீடியோ வந்தது. அதனால் தந்தை சொல்கிறாங்க, இப்போ எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் என்னைய நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, என்னுடைய வாக்கியங்களை கேட்டுக்கொண்டு இருக்கின்றீர்கள் அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. எனவே நாலாபுறங்களிலும் இருக்கின்ற குழந்தைகளுக்கு புது யுகம் மற்றும் புது வருடத்திற்கு பல மடங்கு வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இது ஒரு புதுமையாக இருக்குது. அதனால் தந்தை சொல்கிறாங்க, 3 தடவை வாழ்த்துக்களை கொடுக்குறாரு குழந்தைகளுக்கு. குழந்தைகளுக்கு புது யுகம் கண்களுக்கு முன்னால் இருக்கிறது அல்லவா? இப்போ தந்தை கேட்குறாங்க, உங்களுக்கு புது யுகம் உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கா? இன்று சங்கம யுகத்தில் இருக்கின்றோம். நாளை புதிய யுகத்தில் ராஜ்ய அதிகாரி ஆகி ராஜ்யம் செய்வோம். அவ்வளவுதான். இன்றைக்கி இங்கே இருக்கிறோம் சங்கம யுகத்தில், நாளைக்கு புது யுகத்தில் ராஜ்ய அதிகாரியாகி ராஜ்யம் செய்ய போகிறோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு வாழ்க்கையே, இல்லையா? அவ்வளவு நெருக்கமான அனுபவம் ஆகி கொண்டு இருக்கிறதா? அவ்வளோ பக்கத்தில் சத்தியுகத்தை அனுபவம் பண்ணுறீங்களா? அந்த ராஜ்யத்தை, உங்களுடைய ராஜ்யத்தை நெருக்கத்தில் இருக்கிற மாதிரி அனுபவம் பண்ணுறீங்களா அப்படின்னு தந்தை கேட்டுட்ருக்காங்க. இன்று மற்றும் நாளை என்பதின் விஷயம்தான். அதாவது தமிழில் நேற்று, இன்று, நாளைன்னு 3 விஷயம் வரும். ஆனால் ஹிந்தியில் ஆஜ் और கல். கல் அப்படின்னா நாளை அப்படிங்கிறதுக்கும் அர்த்தமாகுது, நேற்று அப்படிங்கிற விஷயத்துக்கும் அர்த்தமாகுது.
அதனால ஹிந்தியில் 2 வார்த்தை தான் இருக்குது, அதுலேயே முடிஞ்சு போயிடுது அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. நேற்று இருந்தேன், நாளை மீண்டும் ஆவேன். தனது புது யுகத்தினுடைய பொன்னான யுகத்தினுடைய பொன்னான ஆடை எதிரில் தெரிந்து கொண்டு இருக்கிறதா? அந்த கோல்டன் ட்ரெஸ்ஸு, அந்த கோல்டன் யுகத்தினுடைய கோல்டன் ட்ரெஸ்ஸு உங்கள் கண்ணு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு தந்தை கேட்குறாங்க. எவ்வளவு அழகாக இருக்கிறது, தெளிவாக தென்பட்டு கொண்டு இருக்கிறது தானே. இன்று சாதாரண ஆடையில் இருக்கிறீர்கள், நாளை புது யுகத்தில் அழகான ஆடையில் ஜொலித்து கொண்டு இருப்பது தென்படுகிறது. புது வருடத்தில் ஒரு நாள் மட்டும் ஒருவருக்கொருவர் பரிசு கொடுக்கிறார்கள். ஆனால் புது யுகத்தை படைக்கும் பாப்தாதா உங்கள் அனைவருக்கும் பொன்னான உலகத்தையே பரிசாக கொடுத்திருக்கின்றார். இது பல பிறவிகள் கூடவே இருக்கும் பரிசாகும். பல பிறவிகளுக்கு இந்த பரிசு உங்களுக்கு கூடவே இருக்கும். அப்படியாப்பட்ட பரிசை, அதாவது பொன்னான உலகத்தையே தந்தை உங்களுக்கு பரிசாக கொடுத்திருக்கின்றார். அந்த அழியக்கூடிய பரிசு அல்ல. தந்தை கொடுக்கறது உலகியல் பரிசு இல்லை, அது அழியக்கூடிய பரிசு. அது கொடுக்கல. அழியாத பரிசை தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். நினைவில் இருக்கிறது அல்லவா? அது ஞாபகம் வச்சுருக்கீங்களா அப்படின்னு தந்தை கேட்குறாங்க. மறந்து போகவில்லை தானே? ஒரு நொடியில் சென்று வர முடியும். சத்தியுகத்துக்கு, அந்த கோல்டன் யுகத்துக்கு ஒரு நொடியில் நீங்கள் போயிட்டு வர முடியும் அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. அவ்வப்பொழுது சங்கம் யுகத்தில் அவ்வப்பொழுது தங்களுடைய பொன்னான உலகத்திற்கு சென்று விடுங்கள். தந்தை சொல்கிறாங்க, அப்பப்போ சங்கமிகத்தில் இருங்க, அப்பப்போ பொன்னான உலகத்திற்கு போயிடுங்க நினைவுகள் மூலமாக. அல்லது தாமதம் ஆகிறதா? அப்படி பொன்னான உலகத்திற்கு நினைவின் மூலமாக செல்லுவது லேட் ஆகுதா அப்படின்னு கேட்குறாங்க. தனது ராஜ்யம் நினைவிற்கு வந்து விடுகிறது தானே. இன்றைய தினம் விடை கொடுக்கும் தினமாக கூறப்படுகிறது. மேலும் 12 மணிக்கு பிறகு வாழ்த்துக்களுக்கான தினம் என்றும் கூறப்படுகிறது. இன்றைக்கி 31/12/2024 முரளியை சொல்லியிருக்காரு. இப்போ 12 மணிக்கு பிறகு வாழ்த்துக்களை கொடுப்போம், அது வரைக்கும் விடை கொடுக்கக்கூடிய தினமாக இது இருக்குது அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. எனவே விடை கொடுக்கும் நாள், வருடத்திற்கு விடை கொடுப்பதன் கூடவே நீங்கள் அனைவரும் வேறு எதற்கு விடை கொடுக்கிறீர்கள்? சோதனை செய்தீர்களா? வருஷத்துக்கு, அந்த ஆண்டுக்கு மட்டும் நீங்கள் விடை கொடுக்குறீங்களா, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் விடை கொடுக்குறீங்களா அப்படின்னு தந்தை கேட்குறாங்க. சோதனை பண்ணியிருக்கீங்களா? வேறு எதுக்கெல்லாம் விடை கொடுக்கணும் அப்படின்னு தந்தை கேட்டுட்ருக்காங்க. சதா காலத்திற்கு விடை கொடுத்திருக்கிறீர்களா அல்லது சிறிது காலத்திற்கு விடை கொடுத்திருக்கிறீர்களா? பாப்தாதா முன்பே கூறியிருந்தார், சமயத்தின் வேகம் தீவிர வேகத்தில் சென்று கொண்டு இருக்கிறது. எனவே முழு ஆண்டின் என்னுடைய முயற்சியின் வேகம் எவ்வளவு என்பதன் ரிசல்ட்டை சோதனை செய்தீர்களா? அல்லது சில நேரம் வேகமாக, சில நேரம் வேகம் குறைவாக இருக்கிறதா? உலகத்தின் நிலையை பார்த்து இப்பொழுது தன்னுடைய விசேஷமாக 2 சொரூபங்களை வெளிப்படுத்துங்கள். உலகத்துடைய நிலைமை எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், அதனால உங்களுடைய 2 சொரூபத்தை வெளிப்படுத்துங்க அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. அந்த 2 சொரூபம், ஒன்று அனைவரின் மீதும் இரக்க மனம் மற்றும் நன்மை செய்வது. இரண்டாவது, ஒவ்வொரு ஆத்மாவின் மீதும் சதா வள்ளலின் குழந்தை, சதா மாஸ்டர் வள்ளல் சொரூபம். இந்த 2 சொரூபத்தை நம்ம வெளிப்படுத்தணும். உலகத்துடைய நிலைமை பார்த்து இந்த 2 சொரூபத்தை தனக்குள்ள இருந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. உலக ஆத்மாக்கள் முற்றிலும் சக்தி அற்றவர்களாக துக்கத்துடன் அசாந்தியில் கதறிக்கொண்டு இருக்கின்றனர். தந்தைக்கு முன்பாகவும் பூஜ்ய ஆத்மாக்களாகிய உங்கள் முன்பாகவும் கொஞ்சம் நேரத்திற்காவது எங்களுக்கு சுகம் கொடுங்கள், அமைதியை கொடுங்கள், மகிழ்ச்சியை கொடுங்கள், தைரியத்தை கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உள்ளனர். தந்தைக்கு குழந்தைகளின் துக்கம், பிரச்சனைகளை பார்க்க முடியவில்லை, கேட்க முடியவில்லை. பூஜ்ய ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவருக்கும் இரக்கம் வரவில்லையா என்ன? தந்தை கேட்குறாங்க, பூஜ்ய ஆத்மாக்கள் நீங்கள், உங்களுக்கு அதை கேட்கும்போது பார்க்கும்போது இரக்கம் வரலையா? கொடுங்கள் 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 என்று கேட்டுக்கொண்டு இருக்கின்றனர்.
இது கொடுங்க, மகிழ்ச்சியை கொடுங்க, சுகம் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எனவே வள்ளலின் குழந்தைகள் சிறிது துளிகளையாவது கொடுத்து விடுங்கள். தந்தையும் குழந்தைகளாகிய உங்களை தனது துணைவர்களாக ஆக்கி, மாஸ்டர் வள்ளலாக ஆக்கி, தனது வலதுகரமாக ஆக்கி, உலக ஆத்மாக்கள் அனைவருக்கும் முக்தி கொடுக்க வேண்டும் என்கிற செய்கையை கொடுத்து கொண்டு இருக்கிறார். முக்தி தாமத்திற்கு செல்ல வேண்டும் அல்லவா? எல்லா ஆத்மாக்களும் முக்தி தாமத்துக்கு போகணும், இதிலிருந்தெல்லாம் அவங்கள விடுவிக்கணும். அந்த மாதிரியான செய்கையை குழந்தைகளுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கிறாரு. வள்ளலின் குழந்தைகளே, தன்னுடைய உயர்ந்த எண்ணங்களின் மூலம், மனசக்திகளின் மூலம், வார்த்தைகளின் மூலம், உறவுகள் மற்றும் தொடர்புகள் மூலம், சுப பாவனை மற்றும் சுப விருப்பத்தின் மூலம், அதிர்வலைகள் மற்றும் வாயுமண்டலத்தின் மூலம், ஏதாவது ஒரு யுக்தியின் மூலம் முக்தியை கொடுத்து விடுங்கள். நாம தான் வள்ளலுடைய குழந்தைகள். அப்போ தந்தை சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு யுக்தியை படைச்சு நீங்கள் முக்தியை கொடுங்க அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. முக்தி கொடுங்கள் என்று கதறி கொண்டு இருக்கின்றனர். பாப்தாதா தனது வலதுகரமானவர்களுக்கு கூறுகின்றார், இரக்கத்தை காட்டுங்கள் என்று. இதுவரையிலான கணக்கை எடுங்கள். தந்தை சொல்கிறாங்க, இதுவரைக்கும் நீங்கள் என்ன சேவை செய்திருக்கிறீங்க அந்த கணக்கை சொல்லுங்க அப்படின்னு தந்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. மெகா ப்ரோக்ராம் செய்தீர்கள், மாநாடு செய்தீர்கள், பாரதத்தில் மற்றும் வெளிநாட்டில் சேவை நிலையங்களும் திறந்தீர்கள். இந்த 2004 இவ்வளோ விஷயங்கள் சேவையினுடைய அர்த்தமாக இவ்வளோ செய்திருக்கிறீங்க அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. ஆனால் உலக ஆத்மாக்களின் எண்ணிக்கையில் எத்தனை சதவிகித ஆத்மாக்களுக்கு முக்திக்கான வழியை கூறியிருக்கின்றீர்கள், அதை கணக்கெடுக்கணும் அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. வெறும் பாரதத்தின் கல்யாணக்காரியாக மட்டும் இருக்கிறீர்களா, அல்லது வெளிநாட்டில் 5 கண்டங்கள் இருக்கின்றன, அங்கெல்லாம் சேவை நிலையங்களை திறந்து அங்கு இருப்பவர்களுக்கு மட்டும் நன்மை செய்பவர்களா, அல்லது உலகிற்கே நன்மை செய்பவர்களா? உலக நன்மை செய்வதற்காக ஒவ்வொரு குழந்தைகளும் தந்தையின் கரங்களாக, வலது கரங்களாக ஆக வேண்டும். விஸ்வ கல்யாணக்காரின் பேர் இப்போ முழு உலகத்துக்கு தானே நன்மை செய்யணும், இல்லை பாரதத்துக்கு மட்டுமா, இல்லை வெளிநாட்டுக்கு மட்டுமா செய்கிறீங்க அப்படின்னு தந்தை கேட்டுட்ருக்காங்க. ஒவ்வொரு குழந்தைகளையும் தனது வலதுகரங்களாக ஆகணும்னு சொல்கிறாரு. ஒருவருக்கு ஏதாவது வழங்க வேண்டும் என்றால் எதன் மூலம் கொடுப்பார்கள்? கரங்களின் மூலம்தான் கொடுப்பார்கள் இல்லையா? எனவே பாப்தாதாவிற்கு நீங்கள் கரங்களாக இருக்கிறீர்கள் அல்லவா? எது செய்தாலும் பாபா தந்தை நம்ம மூலமாக தான் செய்வார். அப்போ நீங்கள் கரங்களாக, கைகளாக இருக்கிறீங்க. எனவே பாப்தாதா வலது கரங்களிடம் கேட்கின்றார், எத்தனை சதவிகிதம் நன்மை செய்துள்ளீர்கள், எத்தனை சதவிகிதம் செய்துள்ளீர்கள்? திரும்பியும் கேட்குறாங்க. கூறுங்கள், கணக்கெடுங்கள். பாண்டவர்கள் கணக்கெடுப்பதில் புத்திசாலிகள் அல்லவா? ஆகையால் இப்பொழுது தன்னுடைய முயற்சி மற்றும் சேவையின் முயற்சியை தீவிரப்படுத்துங்கள், விதவிதமான விதிகள் மூலம் என பாப்தாதா கூறுகின்றார். சுயஸ்திதியிலும் 4 விஷயங்களை விசேஷமாக சோதனை செய்யுங்கள். தன்னுடைய சேவையை பற்றி சொன்னாங்க. உலகத்துடைய நிலைமையை பார்த்து நம்ம 2 சொரூபத்தை வெளிப்படுத்தணும். இப்போ சுயஸ்திதி எப்படி இருக்கணும் அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. அதில் 4 விஷயங்கள் முக்கியமாக சோதனை செய்யணும். இதற்குத்தான் தீவிர முயற்சியாளர் என்று சொல்லப்படுகின்றது. அதை சொல்கிறாங்க, இதுக்கு தான் தீவிர முயற்சியாளர். இந்த 4 விஷயங்களை செக் பண்ணோம், அது நமக்குள்ளே இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கணும். அப்போ இந்த மாதிரி செய்கிறவங்க தான் தீவிர முயற்சியாளர்கள். முதல் விஷயம், முதலில் இதை சோதனை செய்யுங்கள். நிமித்த உணர்வு இருக்கிறதா? பொறுப்புணர்வு. எனக்கு பொறுப்பு இருக்கா, நான் நிமித்தம் நான் நினைக்கிறேன்னா என்னைய, அதுதான் முதல் விஷயம் சுயஸ்திதியில் நம்ம செக் பண்ணுறதுக்கு. எந்த ஒரு ராயல் ரூபத்தில் நான் என்பது இல்லையா, என்னுடையது என்பது இல்லையா? சாதாரண மனிதர்களிடம் நான் மற்றும் எனது என்பது சாதாரணமாக இருக்கும், மேலோட்டமாக இருக்கும். ஆனால் பிராமண வாழ்க்கையில் என்னுடையது மற்றும் நான் என்பது சூட்சுமமாகவும் ராயலாகவும் இருக்கிறது. அவர்களுடைய மொழி என்ன என்பது தெரியுமா? தந்தை சொல்கிறாங்க,
உள்ளுக்குள்ளே இந்த நான் என்னுடையது அப்படிங்கிறதெல்லாம் சூட்சுமமாக ராயலாக இருந்ததுன்னா அவர்களுடைய மொழி அவங்க எப்படி பேசுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தந்தை கேட்குறாங்க. இது நடக்கத்தான் செய்கிறது, இவ்வாறு நடந்துதான் ஆகும், நடந்து கொண்டே இருக்கின்றோம், பார்த்து கொண்டும் இருக்கின்றோம் என்பதாகும். இப்படி தான் அவங்க பேசிக்கிட்டு இருப்பாங்களாம். அந்த உள்ளுக்குள்ளே நான் என்னுடைய அப்படிங்கிறது இருக்கும்போது அது சூட்சுமமாக இருக்குது, ராயலாகவும் இருக்குது. அப்படி இருக்கிறவங்க இப்படி பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. ஒன்று நிமித்த உணர்வு. ஒவ்வொரு விஷயத்திலும் நிமித்த உணர்வு, சேவையிலும் ஸ்திதியிலும் உறவு தொடர்பிலும் முகம் மற்றும் நடத்தையிலும் நிமித்த உணர்வு இருக்க வேண்டும். அவர்களின் மற்றொரு விசேஷத்தன்மை பணிவு. முதல் விஷயம் நிமித்த உணர்வு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா பணிவு. நிமித்தம் மற்றும் பணிவு மூலம் படைத்தல் செயலை செய்ய வேண்டும். 3 விஷயங்களை கேட்டீர்கள். நிமித்தம், பணிவு மற்றும் படைப்பு செயல். அடுத்து 4வது விஷயம் நிர்வான். எப்பொழுது விரும்புகிறீர்களோ அப்பொழுது நிர்வாண தாமம் சென்று விடுங்கள். நிர்வான் ஸ்திதியில் நிலைத்துவிட வேண்டும். பரந்தாம ஸ்திதியை கொண்டு வாங்க, அந்த நிர்வாண தாம ஸ்திதியை கொண்டு வாங்க. அதுதான் 4வது விஷயம். ஏனென்றால் சுயம் நிர்வாண ஸ்திதியில் நிலைத்திருக்கும் போதுதான் மற்றவர்களையும் நிர்வாண தாமத்திற்கு செல்ல வைக்க முடியும். நம்ம அந்த ஸ்திதியில் இருக்கும்போது தான் மற்ற ஆத்மாக்களுக்கும் பரந்தாமத்தினுடைய வழியை அனுபவத்தை எல்லாம் காட்ட முடியும் அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. இப்பொழுது அனைவரும் முக்தியை விரும்புகிறார்கள். விடுவியுங்கள் விடுவியுங்கள் என்று கதறிக்கொண்டு இருக்கின்றனர். எனவே இந்த 4 விஷயத்திலும் நல்ல சதவிகிதத்தில் நடைமுறை வாழ்க்கையில் கொண்டு வருவது என்றால் தீவிர முயற்சியாளர் ஆவதாகும். அப்பொழுது பாப்தாதா கூறுவார், ஆகா 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 குழந்தாய் என்று. நீங்கள் கூட கூறுவீர்கள், ஆகா ஆகா பாபா, ஆகா டிராமா, ஆகா முயற்சி என்று. ஆனால் இப்பொழுது என்ன செய்கிறீர்கள் என்று தெரியுமா? பொதுவாக இப்படி தான் சொல்லணும். சந்தோஷமாக இருக்கும்போது தான் அந்த ஆகாங்கிற வார்த்தை வரும். தந்தை சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இன்னொரு தடவையும் கேட்குறாங்க. அவ்வப்பொழுது ஆகா என்று கூறுகிறீர்கள். அதாவது சில நேரம் வா அப்படின்னு சொல்கிறோமா, ஆகா அப்படின்னு சொல்கிறோமா. சில நேரம் ஒய் என்று கூறுகிறீர்கள். அந்த ரைம்ஸாக இருக்குது. வா அப்படிங்கிறது ஒய் அப்படிங்கிறதாக மாறுது. சில நேரம் ஆகான்னு சொல்கிறோம், சில நேரம் ஒய் அப்படின்னு சொல்லிடுறோமா. ஆகா என்பதற்கு பதிலாக ஏன் என்றும் பிறகு ஐயோ என்றும் கூறுகிறீர்கள். அதனால் ஆகாங்கிறத சொல்கிறதுக்கு பதிலாக ஏன் அப்படிங்கிறது சொல்லிடுறோம் அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. எனவே ஏன் என்பது வேண்டாம், ஆகா. உங்களுக்கு ஏன் என்பது பிடித்திருக்கிறதா? இப்போ தந்தை கேட்குறாங்க. ஒய் அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு தந்தை கேட்குறாங்க. அல்லது ஆகா என்பது பிடித்திருக்கிறதா? எது பிடித்திருக்கிறது? ஆகா ஒருபொழுதும் ஏன் என்று கூறுவது கிடையாதா? இப்போ தந்தை அப்படி கேட்கும்போது குழந்தைகள் சொல்லியிருக்காங்க, ஆகா அப்படிங்கிறது தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு. ஆனால் அடுத்து தந்தை கேட்குறாங்க, அப்போது ஒருபொழுதும் நீங்கள் ஏன் என்றே சொல்கிறது கிடையாதா அப்படின்னு. தவறுதலாக வந்து விடுகிறது. அப்போ கீழே இருந்து பதில் சொல்லியிருக்காங்க, தெரியாமல் சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம, அதுபோல் தவறுதலாக அது வந்துடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க குழந்தைகள். டபுள் ஃபாரினர்ஸ் ஒய் ஒய் என்று சொல்கிறீர்களா? இப்போ டபுள் ஃபாரினர்ஸை பார்த்து கேட்குறாங்க, ஒய் ஒய்ன்னு சொல்கிறீங்களா? அவ்வப்பொழுது சொல்கிறீர்களா? அப்பப்போ சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. டபுள் ஃபாரினர்ஸிடம் யார் ஒருபொழுதும் ஒய் என்று கூறுவது இல்லையோ அவர்கள் கையை உயர்த்துங்கள். மிகவும் குறைவாக இருக்கிறார்கள். கொஞ்சம் பேர் தான் கையை தூக்கியிருக்கிறாங்க. அப்போ ரொம்ப கம்மியாக இருக்கீங்க. நல்லது. பாரதவாசிகளிடம் யார் ஆகா ஆகா என்பதற்கு பதிலாக ஏன் ஏன் என்று சொல்கிறீர்களோ அவர்கள் கையை உயர்த்துங்கள். இப்போ பாரதவாசிகள்கிட்ட கேட்குறாங்க தந்தை, ஏன் என்று எதற்கு சொல்கிறீர்கள்? யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தது? அதாவது ஏன் அப்படின்னு
ஏன் சொல்கிறீங்க? அது சொல்கிறதுக்கு யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு தந்தை கேட்குறாங்க. சம்ஸ்காரங்களா? பழைய சம்ஸ்காரங்கள் ஏன் என்று கேட்பதற்கு அனுமதி கொடுத்து விட்டது. பழைய சம்ஸ்காரங்கள்னு இருக்கு இல்லையா, முற்றிலும் அது போகாது இல்லையா, அது உள்ளே இருக்கிறதுனால அப்பப்போ இந்த ஏன்கிறது வந்துடுது. ஆனால் தந்தை கூறுகிறார், ஆகா ஆகா என்று சொல்லுங்கள், ஏன் ஏன் என்று சொல்லாதீர்கள். வா வான்னு சொல்லணுமா, ஒய் ஒய் அப்படின்னு சொல்லக்கூடாது. இந்த புது ஆண்டில் என்ன செய்வீர்கள்? ஆகா ஆகா சொல்வீர்களா? இல்லை என்றால் அவ்வப்பொழுது ஏன் என்று சொல்வதற்கும் அனுமதி கொடுப்பீர்களா? இந்த புது வருஷத்தில் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு தந்தை கேட்குறாங்க. ஆகாகான்னு சொல்லிக்கிட்டே போவீங்களா, இல்லை அப்பப்போ அந்த ஏன்கிற வார்த்தையும் வந்துடுதா, அதுக்கும் நீங்கள் அனுமதி கொடுத்துட்றீங்களா அப்படின்னு தந்தை கேட்குறாங்க. ஏன் என்பது நன்றாக இல்லை. ஒய் என்பது வாயு தொல்லை ஏற்பட்டு விடுகிறது. அதை சொல்லும்போது ஒய் அப்படிங்கிறது வாயு, அது வாயுன்னா வாயு தொல்லை வந்துடுது வயிற்றுக்குள்ளே, அது எல்லாம் கெட செய்து விடும். எனவே ஒய் என்பது வாயுவாக ஆகிவிடுகிறது. அப்படி சொல்லும்போது அந்த வாயு அப்படின்னா காற்று, கேஸ் வந்துடுது அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. அப்போ கேஸ் வந்துடுதுன்னா எல்லாமே கெட்டு போயிடும். எனவே இதை சொல்லாதீர்கள், அதனால் அந்த ஒய்ங்கிற வார்த்தையை சொல்லக்கூடாது அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. ஆகா ஆகா எவ்வளவு நன்றாக இருக்கிறது, ஆம் என்று சொல்லுங்கள். ஆகா ஆகான்றது எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு தந்தை சொல்லும்போது குழந்தைகள் ஆமாம் பாபா அப்படின்னு சொல்லணுமா. ஆகா 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 நல்லது. தூர தேசத்தில் இருந்து கொண்டு கேட்டுக்கொண்டும் இருக்கிறீர்கள், பார்த்து கொண்டும் இருக்கிறீர்கள். பாரதத்திலும் வெளிநாட்டிலும் இருக்கக்கூடிய குழந்தைகளிடம் கேட்கின்றார், ஆகா ஆகான்னு சொல்கிறீங்களா, இல்லை ஏன்னு சொல்கிறீங்களா? இப்பொழுது விடைபெறும் நாளாக இருக்கிறது அல்லவா, இந்த வருஷத்தினுடைய விடைபெறும் நாளாக இருக்கிறது அல்லவா. இன்று ஆண்டிற்கு விடை கொடுக்கும் கடைசி நாளாக இருக்கிறது. எனவே அனைவரும் சங்கல்பம் செய்யுங்கள், ஏன் என்று கூற மாட்டோம் என்று, ஒய் அப்படின்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னு சங்கல்பம் செய்யுங்க அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. யோசிக்கவும் வேண்டாம், கேள்விக்குறியும் வேண்டாம், ஆச்சரியக்குறியும் வேண்டாம், புள்ளி, அவ்வளவுதான். கேள்விக்குறியை எழுதுங்கள், எவ்வளவு வளைவாக உள்ளது, ஆனால் புள்ளியோ எவ்வளவு எளிதாக இருக்கிறது. கண்களில் தந்தை புள்ளியை உள்ளடக்கி விடுங்கள், அவ்வளவுதான். அப்பாவை கண்ணுக்குள்ளே வச்சுக்கோங்க, தந்தையை, அவ்வளோதான். எப்படி கண்களில் பார்ப்பதற்காக புள்ளிகள் அடங்கி இருக்கின்றதோ அதுபோல் எப்பொழுதும் கண்களில் புள்ளி தந்தையை அடக்கி விடுங்கள். உள்ளடக்க வருகிறதா அல்லது பொருத்த முடியவில்லையா, மேலே கீழே செல்கிறதா? தந்தை அந்த புள்ளி தந்தையை கண்ணுக்குள்ளே வைக்கிறது ஃபிட் ஆகுதா, அதை உள்ளடக்க முடியுதா, இல்லை அது மேலே கீழே போகுதா அப்படின்னு தந்தை கேட்டுட்ருக்காங்க. ஆக என்ன செய்வீர்கள்? எதற்கு விடை கொடுப்பீர்கள்? ஒய் என்பதற்கா? ஒரு பொழுதும் ஆச்சரியக்குறியும் வரக்கூடாது. இது எப்படி, இப்படியும் நடக்குமா, என்ன நடக்கக்கூடாது தானே, ஏன் நடக்கிறது? கேள்விக்குறியும் வேண்டாம், இதை போன்று கேள்விக்குறியும் வேண்டாம் அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. ஆச்சரியக்குறியும் வேண்டாம், பாபா மற்றும் நான், அவ்வளவுதான். சில குழந்தைகள் கூறுகிறார்கள், இப்படி நடக்கத்தான் செய்கிறதல்லவா, இதை மாதிரி நடந்துக்கிட்டு தானே பாபா இருக்குது அப்படின்னு சில குழந்தைகள் சொல்கிறோமா. பாப்தாதாவுடன் உரையாடல் செய்யும் பொழுது ரமணிகரமான விஷயங்களை கூறிவிடுகின்றனர், நேரடியாக கூற முடியாதல்லவா. எனவே உரையாடலின் போது அனைத்தையும் கூறிவிடுகிறார்கள். சரி, என்ன வேண்டுமென்றாலும் நடக்கட்டும், ஆனால் நீங்கள் அவ்வாறு நடக்கக்கூடாது. உலகத்தில் இருக்கிறவங்க உலகம் எப்படி வேணாலும் நடக்கட்டும், ஆனால் பிராமண குழந்தைகள் நீங்கள் அப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. நீங்களோ பறக்க வேண்டும். நீங்கள் இந்த நடக்கக்கூடிய விஷயங்களை ஏன் பார்க்க வேண்டும்? பறக்க வேண்டும் மற்றும் பறக்க வைக்கவும் வேண்டும். சுப பாவனை, சுப காமனை அந்த அளவிற்கு சக்திசாலியாக இருக்க வேண்டும். இடையில் ஏன் என்பது வரக்கூடாது. கெட்ட பாவனை உடையவர்களையும் சுப பாவனை உடையவர்களாக மாற்றிவிடும் அளவிற்கு சக்திசாலியாக சுப பாவனை, சுப காமனை இருக்க வேண்டும். 2ஆம் நம்பர் ஒருவேளை மாற முடியவில்லை என்றாலும்
உங்கள் சுப பாவனை சுப காமனை அழிவற்றதாகும். சில நேரங்களுக்கானது அல்ல, அது அழியாதது. எனவே அந்த நேரத்தில் உங்கள் மீது கெட்ட பாவனையின் தாக்கம் ஏற்பட முடியாது. நீங்கள் யாருக்கு சுப பாவனை சுப காமனை கொடுக்குறீங்களோ அவங்க மாற முடியலன்னா கூட பரவாயில்ல. நீங்கள் வச்ச சுப பாவனை அழியாதது. அது சிறிது காலத்துக்காக மட்டும் இல்லை, அது நிரந்தரமானது அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. ஆனால் சுப பாவனை வைப்பதற்கு பதிலாக கேள்வியில் சென்று விடுகிறீர்கள். இது ஏன் நடக்கின்றது? இது எதுவரை நடக்கும்? எப்படி நடக்கும்? அதாவது சுப பாவனை சுப காமனை வைக்கணும், உடனே மாற்றம் வரணும்னு நம்ம நினைப்போம் இல்லையா? தந்தை சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய சுபபாவனை நிரந்தரமாக ஆயிடுது, அது அழியாததாக ஆயிடுது. மாற்றம் வரலைன்னா உடனே நம்ம கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுவோமா, இது ஏன் நடக்கிறது, எப்படி நடக்கிறது அப்படின்னு. இதன் மூலம் சுப பாவனையின் சக்தி குறைந்து விடுகிறது. இல்லை என்றால் சுப பாவனை சுப காமனையின் சங்கல்ப சக்தியில் அதிக சக்தி இருக்கிறது. கேள்வி கேட்டே நம்ம சக்தியை குறைச்சிடுறோமா? பாருங்கள், நீங்கள் அனைவரும் பாப்தாதாவிடம் வந்த முதல் நாளே நினைவு செய்யுங்கள். பாப்தாதா என்ன செய்தார்? பதித்தர்களாக வந்திருந்தாலும் சரி, பாவிகளாக வந்திருந்தாலும் சரி, சாதாரணமாக வந்திருந்தாலும் சரி, விதவிதமான உள்ளுணர்வு உடையவர்களாக விதவிதமான பாவனை உடையவர்களாக வந்தீர்கள். ஆனால் பாப்தாதா என்ன செய்தார்? முதல் நாளில் நீங்கள் நினச்சி பாருங்கள், பாப்தாதா மீட் பண்ணும்போது நீங்கள் எப்படி இருந்தீங்க அதை நினச்சி பாருங்கள். சுப பாவனை வைத்தார் அல்லவா? நம்ம மேலே சுபபாவனை வச்சாங்க இல்லையா? இவர்கள் என்னுடையவர்கள், மாஸ்டர், சர்வசக்திவான்கள், இதய சிம்மாசனதாரிகள் என்று சுபபாவனை வைத்தார் அல்லவா? தந்தை இப்படிலாம் நம்மளை நினச்சாரு, சுபபாவனை வச்சாரு நம்ம மேலே. சுப விருப்பம் வைத்தார் அல்லவா? அதனால்தான் தந்தையினுடையவர்களாக ஆகிவிட்டீர்கள். அப்படி சுபபாவனை வச்சதுனால தான் நம்ம அவருடைய குழந்தையாக ஆகிட்டோம். ஏன் பாவிகளே ஏன் வந்தீர்கள் என்று கேட்டாரா என்ன? சுபபாவனை வைத்தார், என்னுடைய குழந்தை மாஸ்டர் சர்வசக்திவான் குழந்தை என்று. உங்கள் அனைவரின் மீதும் தந்தை சுபபாவனை வைத்தார், சுப விருப்பத்தையும் வைத்தார். எனில் உங்கள் உள்ளம் அந்த நேரத்தில் என்ன கூறியது? என்னுடைய பாபா என்று கூறியது. பாபாவும் என்ன கூறினார்? என்னுடைய குழந்தாய். இது போன்று ஒருவேளை நீங்களும் சுபபாவனை சுப விருப்பத்தை வைத்தீர்கள் என்றால், தந்தையை மாதிரி நம்மளும் அனைவர் மீது சுபபாவனை சுப காமனை வைத்தோம் அப்படின்னா என்ன தென்படும்? பிறரை பார்க்கும்போது இவர் இனிமையான சகோதரர், என்னுடைய செல்லமான சகோதரி, முந்தைய கல்பத்திற்கு உரியவர் என தெரியும். மாற்றம் ஏற்பட்டுவிடும். வழி சொல்லித்தராங்க தந்தை, யுக்தி சொல்லித்தராங்க மற்றவர்கள் மேலே சுப பாவனை சுப காமனை வைப்பதற்கு. எனவே இந்த வருடத்தில் ஏதாவது செய்து காட்ட வேண்டும். வெறும் கைகளை மட்டும் உயர்த்தக்கூடாது. கைகளை உயர்த்துவது மிகவும் எளிது. மனதின் கையை உயர்த்த வேண்டும். ஏனென்றால் அதிக வேலை இன்னும் இருக்கிறது, இன்னும் நிறைய சேவை இருக்குது அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. பாப்தாதாவிற்கு உலக ஆத்மாக்களின் மீது மிகவும் இரக்கம் வருகிறது. இப்பொழுது இயற்கையும் கூட களைப்படைந்து விட்டது. இயற்கையே களைப்படைந்து விட்டது என்றால் என்ன செய்யும்? ஆத்மாக்களையும் களைப்படைய வைக்கிறது. மேலும் பாபா குழந்தைகளை பார்த்து இரக்கப்படுகிறார். தந்தையும் குழந்தைகளை பார்த்து இரக்கத்தில் வந்து விடுகிறார். உங்கள் அனைவருக்கும் இரக்கம் வரவில்லையா? வெறும் செய்தியை கேட்டுவிட்டு அமைதியாகி விடுகிறீர்கள். இவ்வளவு ஆத்மாக்கள் சென்று விட்டனர் என்று. அந்த ஆத்மாக்கள் செய்தி கிடைப்பதிலிருந்து வஞ்சிக்கப்பட்டு விடுகின்றனர் அல்லவா? இவ்வளோ பேர் போயிட்டாங்க அப்படிலாம் சில செய்திகள் கேட்கும்போது கேட்டுட்டு அப்படியே அமைதியாக ஆயிடுதுமா. ஆனால் நம்ம நினைக்கணும், பாபாவுடைய அறிமுகம் இல்லாமலே போயிட்டாங்களே அப்படின்னு நினைக்கணும். வஞ்சிக்கப்பட்டு விட்டார்களே, செய்தி கிடைக்காமலே அப்படின்னு நம்ம நினைக்கணுமா? இப்பொழுது வள்ளல் ஆகுங்கள், இரக்க மனம் உள்ளவர் ஆகுங்கள். இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இருந்தே தன்னுடைய எல்லையற்ற வைராகிய உள் உணர்வை வெளிப்படுத்துங்கள். அப்பொழுதுதான் இரக்க மனம் வரும், வள்ளலாகவும் முடியும். எல்லையற்ற வைராகிய உள் உணர்வு தேகத்தின் மீது தேக அபிமானத்தின் நினைவு
இதன் மீது எல்லையற்ற வைராகியம் குறைவாக இருக்கிறது. சின்ன சின்ன எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் மனநிலையை தடுமாற செய்து விடுகிறது. காரணம், எல்லையற்ற வைராகிய விருத்தி குறைவாக இருக்கிறது. பற்றுதல் இருக்கிறது. வைராகியம் இல்லை என்றால் பற்றுதல் இருக்கும். எப்பொழுது முற்றிலும் எல்லையற்ற வைராகியம் உடையவர்களாக ஆகி விடுவீர்களோ, உள் உணர்விலும் வைராகியம், பார்வையிலும் எல்லையற்ற வைராகியம், உறவு தொடர்பிலும் சேவையிலும் அனைத்திலும் எல்லையற்ற வைராகியம் இருக்கிறதா, அப்பொழுதுதான் முக்தி தாமத்தின் கதவு திறக்கும். இப்பொழுது ஆத்மாக்கள் சரீரத்தை விட்டு சென்று கொண்டு இருக்கிறார்கள். பிறகு பிறவி எடுப்பார்கள், மீண்டும் துக்கப்படுகிறார்கள். இப்பொழுது முக்தி தாமத்தினுடைய கதவை திறப்பதற்கு நீங்கள் தான் நிமித்தமாக இருக்கிறீர்கள் அல்லவா? ஆத்மாக்கள் சரீரத்தை விடுறாங்க, அடுத்த பிறவி எடுக்கிறாங்க, திரும்பியும் துக்கத்தை அடைஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால் தந்தை சொல்கிறாங்க, எல்லா ஆத்மாக்களுக்கும் முக்தி தாமத்தினுடைய வழியை காட்டணும். அந்த கதவை திறப்பதற்கு நாம தான் நிமித்தமாகவும் இருக்கிறோம் அப்படின்னு தந்தை சொல்லிட்டு இருக்காங்க. பிரம்மா பாபாவிற்கு துணையாக இருக்கிறீர்கள் அல்லவா? எனவே எல்லையற்ற வைராகிய உள் உணர்வுதான் முக்தி தாமத்தின் கதவை திறப்பதற்கான சாவி ஆகும். இப்பொழுது சாவி போடப்படவில்லை, சாவியை தயார் செய்யவும் இல்லை. பிரம்மா பாபாவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், அட்வான்ஸ் பார்ட்டியினரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அட்வான்ஸாக போயிருக்கிறவங்க கூட எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க, எப்போ சாவி போடுவாங்க அப்படின்ட்டு. இயற்கையும் எதிர்பார்த்து கொண்டு தான் இருக்கிறது. அதிகம் களைப்படைந்து விட்டது. மாயாவும் தன்னுடைய நாட்களை எண்ணிக்கொண்டுள்ளது. மாஸ்டர் சர்வசக்திவான்களே கூறுங்கள், என்ன செய்ய வேண்டும்? மாயா கூட நம்மளை எதிர்நோக்கிட்டு தான் இருக்குது. நான் எப்போ போவேன்னு நினச்சிட்டு, அதாவது தன்னுடைய நாட்களை எண்ணிக்கிட்டு இருக்கான் மாயா கூட. இந்த வருடம் ஏதாவது புதுமை செய்வீர்கள் தானே? புது வருடம் என கூறுகிறீர்கள், புதுமையை செய்ய வேண்டும் அல்லவா? இப்பொழுது எல்லையற்ற வைராகியம் முக்தி தாமம் செல்வதற்கான சாவியை தயார் செய்யுங்கள். நீங்கள் அனைவரும் கூட முக்தி தாமம் செல்ல வேண்டும் அல்லவா? பிரம்மா பாபாவிடம் உறுதி கொடுத்திருக்கிறீர்கள், கூடவே செல்லுவோம், கூடவே வருவோம், கூடவே ராஜ்யம் செய்வோம், கூடவே பக்தி செய்வோம் என்று. எனவே இப்பொழுது தயார் செய்யுங்கள், சாவியை தயார் பண்ணுங்க, முக்தி தாமம் செல்லக்கூடிய சாவியை தயார் பண்ணுங்க. அதற்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட வைராகிய அந்த உள் உணர்வுங்கிறது இருக்கணும் அப்படின்னு தந்தை சொல்கிறாங்க. இந்த ஆண்டு செய்வீர்களா, அடுத்த ஆண்டும் தேவையா, இன்னொரு வருஷம் தேவையா அப்படின்னு கேட்குறாங்க தந்தை. இதுக்கு இந்த ஆண்டு கவனம் செலுத்துவோம், அடிக்கடி செய்வோம் என்று கூறுபவர்கள் கையை உயர்த்துங்கள். செய்வீர்களா? பிறகு அட்வான்ஸ் பார்ட்டினர் மிகவும் வாழ்த்துக்களை உங்களுக்கு கூறுவார்கள். அப்படி செய்துட்டிங்கன்னா அட்வான்ஸ் பார்ட்டியில் இருக்கிறவங்க எல்லாரும் வாழ்த்துக்களை சொல்லுவாங்க உங்களுக்கு. அவர்களும் களைப்படைந்து விட்டனர். நல்லது. டீச்சர் என்ன சொல்கிறீர்கள்? டீச்சர்ஸை பார்த்து கேட்குறாங்க, டீச்சர் என்ன சொல்கிறீங்க? முதல் வரிசையில் உள்ளவர்கள் என்ன சொல்கிறீர்கள்? முதல் வரிசையில் உள்ள பாண்டவர்கள் மற்றும் முதல் வரிசையில் உள்ள சக்திகள் யார் செய்வீர்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். பாதி கைகளை உயர்த்தாதீர்கள். பாதி உயர்த்தினீர்கள் என்றால் பாதிதான் செய்வீர்கள். நீளமாக கையை உயர்த்துங்கள். நல்லது, வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நல்லது. டபுள் விதேசிகள் கைகளை உயர்த்துங்கள். யார் கைகளை உயர்த்தவில்லை என்று ஒருவருக்கொருவர் பார்த்து கொள்ளுங்கள். நல்லது. சிந்தி குரூப்பும் கைகளை உயர்த்தி கொண்டு உள்ளனர். அதிசயமாக இருக்கிறது. நீங்களும் செய்வீர்களா? சிந்தி குரூப்பும் செய்வீர்களா? அதற்கு இரட்டை வாழ்த்துக்கள். மிகவும் நல்லது. ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து சுப பாவனைக்குரிய செய்கையை கொடுங்கள். கையோடு கை கோர்த்து செய்தே தீர வேண்டும். நல்லது. எல்லையற்ற வைராகிய விருத்தியை கொண்டே வந்து தீரணும் அப்படின்னு தந்தை சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க. இப்பொழுது ஒரு வினாடியில் புள்ளியாகி பிந்து பாபாவை நினைவு செய்யுங்கள். மேலும் எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்து விடுங்கள். வைக்க முடியுமா? ஒரு வினாடியில் நான் பாபாவினுடையவன், பாபா என்னுடையவர்,
அவ்வளவுதான். நல்லது. இப்பொழுது நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து எஜமானர் குழந்தைகளுக்கும், நாலாபுறங்களிலும் புது வருடத்தை கொண்டாடும் ஊக்க உற்சாகமுடைய குழந்தைகளுக்கும் சதா பறக்க வேண்டும், பறக்க வைக்க வேண்டும். இவ்வாறு பறக்கும் கலையில் இருக்கும் குழந்தைகளுக்கும் சதா தீவிர முயற்சி மூலம் வெற்றி மாலையில் மணி ஆகக்கூடிய வெற்றி ரத்தினங்களுக்கும் புதிய வருடம் புது யுகத்தின் வாழ்த்துக்கள். கூடவே தட்டுகளை நிறைத்து நிறைத்து பல மடங்கு பாப்தாதாவின் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அப்புறம் எல்லாரும் கை தட்டியிருக்காங்க. அதுக்கு தந்தை சொல்லியிருக்காங்க, ஒரு கையினால் கை தட்டுங்கள். வரதானம். ஒருமுகப்படுத்தும் பயிற்சியின் மூலம் ஒரே நிலையின் ஸ்திதியை உருவாக்கக்கூடிய சர்வ சித்தி சொரூபம் ஆகுங்கள். அனைத்திலும் வெற்றி சொரூபமானவர் ஆகுங்கள். எங்கு ஒருமுகத்தன்மை இருக்கிறதோ அங்கு தானாகவே ஒரே நிலையின் ஸ்திதி இருக்கிறது, ஏக்கர ஸ்திதி இருக்கும். ஒருமுகத்தன்மையினால் எண்ணம், சொல் மற்றும் செயல்களில் வீணானவைகள் முடிந்துவிடும், சக்தி வந்துவிடும். ஒருமுகத்தன்மை என்றால் ஒரே ஒரு சிரேஷ்ட எண்ணத்தில் நிலைத்திருப்பது. அந்த சிரேஷ்ட எண்ணம் என்கிற விதையில் முழு மரம் என்ற விஸ்தாரம் அடங்கியிருக்கும். ஒருமுகத்தன்மையை அதிகரிக்கும் பொழுது அனைத்து விதமான அலைச்சல்களும் முடிந்துவிடும். எண்ணங்கள், வார்த்தை மற்றும் செயல் அனைத்திலும் வெற்றி எளிதில் கிடைத்துவிடும். இதற்கு ஏகாந்தவாசி ஆகுங்கள். ஸ்லோகன். ஒரு முறை செய்த தவறை அடிக்கடி யோசிப்பது என்றால் கரை மீது கரைப்படிய வைப்பதாகும். ஆகையால் நடந்து முடிந்தவைகளுக்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். இன்றைய அவ்வக்த சமிக்கை. இந்த நேரத்தில் ஆத்மா சரீரம் இணைந்திருப்பது போன்று தந்தையும் நீங்களும் இணைந்தே இருங்கள். என்னுடைய பாபா என்பதை மட்டும் நினைவில் வையுங்கள். தன்னுடைய நெற்றியில் சதா துணையின் திலகத்தை வையுங்கள். யார் சுமங்கலியாக இருக்கிறார்களோ, யாருக்கு துணையாக இருக்கிறார்களோ அவரை ஒருபொழுதும் மறக்கவே மாட்டார்கள். எனவே துணைவரை சதா கூடவே வைத்துக் கொள்ளுங்கள். கூடவே வைத்து கொண்டால் கூடவே செல்வீர்கள். கூடவே இருக்க வேண்டும், கூடவே செல்ல வேண்டும். ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு எண்ணத்திலும் துணையாக இருக்கவே இருக்கிறார். நல்லது. ஓம் சாந்தி. அலையாய் வரும் ஒளியில் அமைதி பேரமைதி, அதுவே நம் வீடு. சப்தமில்லா ஏகாந்தம், அதனுள்ளே ஒரு சாந்தம், அதுதானே சாந்தி தாமம், ஆத்மாவின் பரந்தாமம். வாருங்கள் சென்றிடுவோம் புது உலகம் காண. அலையாய் வரும் ஒளியில் அமைதி பேரமைதி, அதுவே நம் வீடு.
இந்த உலகத்தில் நாம் எதை அடைந்தோம், அந்த உலகத்தை நாமும் மறந்தோம். இந்த உலகத்தில் நாம் எதை அடைந்தோம், அந்த உலகத்தை நாமும் மறந்தோம். மீண்டும் செல்வோம் நம் உலகம், ஆத்மா என்பதின் நிஜ உலகம். அலையாய் வரும் ஒளியில் அமைதி பேரமைதி, அதுவே நம் வீடு. நாலாபுறங்களிலும் துன்பத்தின் அலைகள் மிகும். கலியுக கடைசீது மோகத்தை வென்றிடுவோம். ஒரு சுகமான உலகம் நமக்கு இருக்கும் போது கவலைகள் எதற்கு? ஒரு சுகமான உலகம் நமக்கு இருக்கும் போது கவலைகள் எதற்கு? ஆயத்தமாகுங்கள் வீடு செல்ல, இதுவே இறுதி நேரம் செல்ல. அலையாய் வரும் ஒளியில் அமைதி பேரமைதி, அதுவே நம் வீடு. சத்தம் இல்லா ஏகாந்தம், அதனுள்ளே ஒரு சாந்தம், அதுதானே சாந்தி தாமம், ஆத்மாவின் பரந்தாமம். வாருங்கள் சென்றிடுவோம் புது உலகம் காண. அலையாய்